இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். முக்கியமாக இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனால உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், 8இல் ராகு பகவான் வந்திருக்கார். அவர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார், ஒன்று போய் ஒன்று வந்துருமோ இருக்கிற அத்தனையுமே முக்கியமாக இருக்கும். ஏன்னா சில வருடங்களாக நிறைய தடைபட்டிருந்தது. இப்போ தான் ஐ ஓப்பனிங் ஆகிருக்கும். ஆஹா, இதெல்லாம் பண்ணலாம். அப்போ நிறைய முக்கிய விஷயங்கள் இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். வேலை என்ற இடத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறது. வேலையில் ரொம்ப நாளாக இருந்த மன நெருக்கடி, ஹெவி ஒர்க், 2 ஆள் செய்ய வேண்டிய ஒரு ஆள் செஞ்சாங்க, நிம்மதி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே மாறிடுச்சு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். முக்கியமாக இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி விலகுதுங்கிறது ஒரு பலன். அதை விட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், 8இல் ராகு பகவான் வந்திருக்கார். அவர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார், ஒன்று போய் ஒன்று வந்துருமோன்னு ஒரு பயம். அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக கொடுக்குறேன். குரு பகவான் உங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இது 12 விரயஸ்தானம் சொல்லுதா, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுதா, சுப செலவுன்னு சொல்லுதா அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு கேள்விகள், சந்தேகங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறேன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட அந்நிய பண வருவாய் உண்டு. முதல்ல பண வருவாய் உண்டு. வர வேண்டிய பெண்டிங் பணங்கள் இப்போ தான் வருது. ஒன்று வட்டி பணமாக இருக்கலாம், வருமானம் வட்டி கட்டினது ஸ்டாப் ஆகிறது, வர வேண்டிய பணங்கள், கொடுத்த பணங்களே வாங்க வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய முடிவுகளாக இருக்கும். ஒவ்வொரு டிசிஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். குழந்தை விஷயமாக இருக்கும், ஃபேமிலி லைஃப் பார்ட்னர் எடுக்கிறதா இருக்கும், பொருளாதார ரீதியாக கொடுக்க வேண்டியது, தாய் உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பில் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒரு சீல் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது, பண்ணலாமா வேண்டாமான்னு இது மாதிரி எடுக்கிற அத்தனையுமே முக்கியமாக இருக்கும். ஏன்னா சில வருடங்களாக நிறைய தடைபட்டிருந்தது. இப்போ தான் ஐ ஓப்பனிங் ஆகிருக்கும். ஆஹா, இதெல்லாம் பண்ணலான்னு. அப்போ நிறைய முக்கிய விஷயங்கள் இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். வேலை என்ற இடத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறது. வேலையில் ரொம்ப நாளாக இருந்த மன நெருக்கடி, ஹெவி ஒர்க், 2 ஆள் செய்ய வேண்டிய ஒரு ஆள் செஞ்சாங்க, நிம்மதி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே மாறிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வேலையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. மன அழுத்தம் குறைகிறது. உங்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் தான் அங்கீகாரம் பெற போகிறீங்க. வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பதவி உயர்வு வர வாய்ப்புண்டு. குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல பெயர், பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டீச்சர்ஸ்னால் பெற்றோராக இருக்கலாம், அந்த ஏரியா மக்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த தீய பெயர்கள் மாற வாய்ப்புண்டு. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இந்த இடத்துல கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதில் பிரிஞ்சிருந்தவங்கள்லாம் இப்போ ரொம்ப சண்டை கட்டியிருப்பாங்க, ஒரு சில பிரிஞ்சிருப்பாங்க, இப்போ சேர வாய்ப்புண்டு. 2ஆம் இடத்துல கேது ராகு இருக்கலாம், திருப்பி ராகு கேது பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஜாதக ரீதியாக இல்லைனா டைம் பீங்க்கு அது என்ன கோயில்னு தெளிவாக சொல்கிறேன் திருமணம் பற்றி பேசும்பொழுது. இப்போ வேலையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஓகே. திருமணம் இனிதே நிறைவேறும். போன டைம்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் பலது பேச்சுவார்த்தை வரை நின்றது, எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, வேணான்ட்டாங்க அப்படின்றத பல பேர். திருமணத்தில் சண்டை கட்டினது, கல்யாண மண்டபத்தில் சண்டை கட்டினது ஒரு சிலருக்கு, அது கிரகங்கள் வேலை செஞ்சுருக்கு. இப்போ திருமணம் நல்லபடியாக இருக்குது. திருமண சுப நிகழ்வாக வருகிற காலகட்டம் வந்தாச்சு. திருமணத்திலே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கா இல்லையான்னு சொல்கிற திருமணம் உண்டு. ஆல்ரெடி பார்த்த வரன் திருப்பி வருகிற காலகட்டம் உண்டு. அப்போ திருமணத்துக்கு வேகப்படுத்துங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியோ உட்பிரிவோ லைட்டாக ஒரு சிலருக்கு மாறி இருக்குது. ஒரு சிலருக்கு அதே முதல் பார்த்த வரன் திருப்பி வருகிறது. அப்போ பாருங்கள், திருமணம் பார்க்கும்போது முகூர்த்த நாள் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2இல் கேது பகவான்லாம் இருக்கிறனால முகூர்த்த நாள் அப்போ தான் ஆண் பெண் இருவருக்கும் பார்த்து முகூர்த்த நாள் போடணும். ஃபஸ்ட்டு முகூர்த்த நாள் போடும்போது ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வராங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறேன், அதெல்லாம் தேவையற்றது. காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு டைம் போட்டு கொடுக்கும்போது பெரியவங்க எந்திரிக்க கஷ்டப்படுவாங்க, அவங்க டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், முகூர்த்த நாளுங்கிறது அந்த பெண் அந்த ஆண் இந்த இருவருக்கும் முக்கியமாக பின்னாடி வாழ்கிறதுக்கு அந்த முகூர்த்த தாலி கட்டுற நேரம் அது ஒரு ஜாதகம் மாதிரி, அந்த வாழ்க்கை எப்படி போகணும்னு. அப்போ அந்த முகூர்த்த நாளாக நம்ம குறிக்கும்போது பொதுவாக நான் பார்க்குறது கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்குமா அந்த நேரத்தில்.
ரெண்டாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கு இருக்குமா, குழந்தை பிறக்கு இருக்குன்னா தாம்பத்தியம், அந்யோன்யம், இந்த வசியம் இருக்கான்னு பார்க்கணும். மூன்றாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஆனதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொத்து சுகம் சேர்க்குமா, இந்த ஆங்கிளில் ஒன்றா பார்த்துட்டு வரணும். இதை பார்க்காம விட்டுட்டு மாப்பிள்ளை அவரோட அப்பா லேட்டாக வராரு, அவங்க மாமனார் வரணும், இதை எப்படி பார்க்குறது? அப்போ முகூர்த்த லக்னம்ங்கிறது ஆண் பெண்ணுக்கு மட்டும் மெயினாக பாருங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வளர்பிறையெல்லாம் தேய்பிறை கூட போட்டிருக்கேன். இப்போ இந்த வளர்பிறை தேய்பிறையே நிறைய பிரச்சனை இருக்குது. பெண்ணுக்கு மாதவிடாய் முடிந்து 14 நாள் தான் வளர்பிறை. இது பயாலஜிக்கல் வளர்பிறை. இதை விட்டுட்டு வளர்பிறைன்னு ஒரு டேட் எடுத்துகிட்டு 27வது நாள் எப்படி போட முடியும்? தீட்டு நாளாயிராதா? அப்போ முகூர்த்த நாள் குறிக்கிறது ஜோதிடர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட டேட்லாம் தெரிஞ்சுட்டு வரணும். ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ரைட், வேறு விஷயத்துக்கு போவோம். அடுத்து இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சொத்து சுகங்கள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சீராகும். நிறைய பிரச்சனைகள் அப்பாவோட பிரச்சனை சம்மந்தப்பட்டு சீராகிறது. அப்போ ஒரு சில கேஸு ரொம்ப நாளாக பெண்டிங் நடந்ததெல்லாம் தீர்வுக்கு வரப்போது மெயினாக காம்ப்ரமைஸ் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் வழக்கில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்குண்டான இது பாருங்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. இப்படிலாம் பண்ணான்னு ஒரு அவமானப்படுத்தியிருப்பாங்க, அது சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு சுப இதாக வருகிற காலகட்டம். சரி, ஃபஸ்ட்டு ஃபோனு தகவல் கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கணும். கடகராசிக்காரங்க போன டைமில் அதான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு, ஃபோனில் பேட்ரி ப்ராப்ளம். இப்போ ஃபோனுங்கிறது ஒரு தகவலுக்காக, இன்றைக்கி அதான் தகவலாக இருக்குது. இதே இது மொத்தமாக டாக்குமெண்ட் ஏன் சப்மிட் பண்ணல, ஆடிட்டிங் சப்மிட் பண்ணது ரிட்டர்ன் ஆயிடுச்சு, ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன் அது திருப்பி வந்துருச்சு, அதை பார்க்கல. அப்போ இந்த கம்யூனிகேஷனில் நிறைய பேர் அடி வாங்கியிருந்தாங்க. இப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட திருப்பி பண்ண வேண்டிய காலகட்டம். அதை கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க. நல்ல ஃபோன் நல்லதாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா நிறைய முக்கிய முடிவுகள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வருகிற காலகட்டம். சரி, பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். அடுத்த படிநிலைக்கு வளர்ச்சியாக கால சூழ்நிலை. இப்போ பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய ஐடியாஸ்கள் கிடச்சிருக்கு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு டெவலப்மெண்ட்னு சொல்கிறது அவங்களோட மனைவிக்கு நல்லா டெவலப் ஆயிரும். கடகராசிக்காரங்க சொன்னால், சார் நான் டெவலப் ஆவேன்னு நினச்சேன், திடீர்னு என் மனைவி, இதே பெண்ணாக இருக்குன்னு வச்சுங்களேன், கடகராசி, சார் எனக்கு நல்ல நேரம் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வேலை. இப்போ கடகராசியோட லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல விஷயம் உண்டு, நல்ல டெவலப் ஆகுறது. சில காலமாக போன சில வருடங்களாக இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டது, ஆல்ரெடி இருக்கிற குழந்தை படிக்கலைன்னு வருத்தப்பட்டது, குழந்தைய ஸ்கூலில் ட்ரீட் பண்ண விதங்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பல வருத்தங்கள். இப்போ நல்ல காலம் வந்திருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு உண்டான ஹெல்த் சம்மந்தப்பட்டு நல்லா இருக்குது. குழந்தைகள் வளரமாக இருக்க போகிறாங்க, நல்லா வாழ போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதவங்கள பெனிஃபிட். சரி, இப்போ ஒரு இடம் மாறலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு தோண்டிகிட்டு இருக்கும். பொதுவாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்குது. ஒரு இடம் மட்டும் இன்னொன்று, அடுத்த இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துட்டு மற்ற அம்சங்களை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு செலவு பண்ணணுன்னு வந்திருக்கு. அது ஒன்று குழந்தைகள் எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருங்க, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பாருங்கள், இல்லை ப்ராப்பர்ட்டியாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கையிருப்பு பணங்கள், அதுக்கு சும்மா கையில் கண்ணை பார்த்தா இருந்தால் செலவாயிடும். நேராக ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை போட்டுறணும், இல்லை நகையாக வாங்கி வச்சுக்கணும். ஏதோ ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணிக்க, கையில் காசு இருந்தால் தான் செலவாயிடும். இந்த நேரத்தில் பணம் கேட்டால் கொடுத்தால் வராது. இப்போ ஆல்ரெடி வர வேண்டிய பணத்தை வாங்க வேண்டியதே பெண்டிங் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட பணம் உங்கள் ப்ரொஃபைலை பெரிய லெவலில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்குது, அது அப்படி பெரிய லெவலில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்ல பதவி உயர்வுக்கு வர காலகட்டம். சினிமா துறையில் இருக்கிற நிறைய பீரியாடிக் ஃபிலிம், பழைய காலத்து படங்கள், அந்த மாதிரி கதைகள் ஒரு குறிப்பிட்ட வேற்று மொழி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அமோகமான சான்சஸ். ரியல் எஸ்டேட் ப்ராசஸ் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு அட்வைஸரோ கன்சல்டன்ட் கேட்டுக்காங்க. பெரிய லெவலில் ப்ராசஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு. டிரான்ஸ்போர்ட், ஃபுட் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப நல்ல காலம் வந்தாச்சு. இப்போ ஃபுட்டு வாட்டர் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கிறது. ரைட், ஹெல்த் வைஸ் பார்ப்போம். 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்க வியாதிகள் குணமாகும் காலகட்டம். மறதி குணமாகும். நிறைய விஷயத்தை பார்த்து டக்குனு மறந்துடுவாங்க. ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, குடும்ப சூழ்நிலை மாறி இருக்குது, இதாக இருக்கும். திருமணத்துக்கு பேசும்பொழுது இந்த ராகு கேது பரிகாரம் சொல்லியிருந்தேன். ஏன் ராகு கேது சொன்னேன்னா, 2ல் கேது மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கனால ராகு கேது பரிகாரம் பண்ண வேண்டும். இந்த வயதானவங்க பார்த்திங்கன்னா கணவருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைக்காக தாலி மாற்றுறதை, தாலி போடுறேன்லாம் வேண்டியிருப்பாங்க பெருமாள் கோயில் இல்லை திருப்பதி, அந்த மாதிரி தான் அதை நிறைவேற்றுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். புற்று உள்ள கோயில்கள் வழிபாடு ரொம்ப சிறந்ததுங்க. புத்து கோயில்கள் போயிட்டு வர வேண்டிய காலகட்டம் உண்டு. இப்போ
ஒரு ஆல்ரெடி ரொம்ப இடம் வாங்கியிருப்பீங்க, அது ஒன்றுனா டெவலப் ஆயிரும். யாரோ ஒருத்தர் விற்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் பாருங்கள். எலக்ட்ரிக் வாகனங்கள் உங்களுக்கு டெவலப் ஆக காலகட்டமாக இருக்குது. அதுக்குண்டான ப்ராசஸ் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் எதாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.